ஜோதிடம் என்பதை டெக்னிக்கலாக பார்க்கணும்னா ஜோதிடத்தில் ரெண்டு விஷயங்களை கையாளுறாங்க. சிக்னிஃபிகேட்டர்ஸ்ன்னு சொல்கிறாங்க, குறிகாட்டிகள். இப்போ ஒரு டாரட் ரீடிங்லாம் ஜோசிக்காரங்க சொல்கிறாங்க. இது வந்து எதனுடைய தொடர்ச்சினா சீட்டு கிளி ஜோசியம் தான். கிளி ஜோசியத்தில் கிளிட்ட என்ன சொல்கிறாங்க, வெளியே வர சொல்கிறாங்க. அந்த அந்த ட்ரேயில் அந்த கட்டுகளை விரிச்சு விட்றாங்க. அந்த கிளி வந்து என்ன செய்யுது, ஏதோ ஒன்று எடுக்குது. எடுத்து கொடுத்தோடனே திறந்து பார்த்தோன்னே முருகன் படம் தெய்வான வள்ளி தெய்வான வருது. உடனே சொல்கிறவருக்கும் சந்தோஷம், கேட்குறவருக்கும் சந்தோஷம். எப்படி ஒரு ஒரு இது என்னத்தை பேசுகிறாங்கன்னா அதுக்கு லீடு ஒன்று இருக்குது. அவரை பற்றி நான் என்ன பேசணும் அப்படிங்கிறதுக்கு ஏதோ ஒரு வகையில் லீடு இருக்கிறோம். இது வந்து சிக்னிஃபிகேட்டர், குறிகாட்டி. இப்போ நான் எதிராளியை நான் என்னவா பேசணும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு வகையில் குறிகாட்டுறாங்க. இது வந்து என்னன்னா குறி சொல்லுதல், எதிர்கூறல் அப்படின்ற ஒரு துறை. இது வந்து உலகம் முழுவதும் இருந்திருக்குது. அமேசான் கார்டுலேருந்து ஆரம்பித்து அம்ஜிக்கிற கார்டு வரைக்கும் இருக்குது. ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி செய்கிறாங்க. அப்போ இந்த எதிர்கூறல் அப்படிங்கிற துறை டெக்னிக்கலாக வருது. இப்போ நீங்கள் இந்த கிளி வந்து அதே ஆளை உட்கார வச்சோம்னா முருகன் படத்தை எடுக்குது. அதே ஆளை அடுத்த நாள் உட்கார வச்சோம்னா இந்த கிளி என்ன இருக்குதுன்னா சிவன் படத்தை எடுக்குது. நீ பரதேசியா போகணும், கல்யாணமே ஆகாது, சுடுகாட்டில் தான் படுத்து கிடக்கணும்னு சொல்ல வேண்டியது இருக்குது. அப்போ இது திருப்பி ஒரே ஆளுக்கு பார்க்கும்போது சரியா வரல. அது பிரசனத்தின் அடிப்படையில் கிடையாது. அது பிரசனங்கிறது சும்மா எதையாச்சும் ஒன்று உருட்ட வேண்டியதாங்க. ஒன்றும் இல்லை, லாஜிக்காக பேசணும்னா இது கிடையாது. அதெல்லாம் இல்லை.